ஹாய் ஹலோ வணக்கம். தீபாவளி நெருங்குது. அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போவீங்க, ஜாலியாக போவீங்க, ட்ரெயினில் போவீங்க, நிறைய பேர் காரில் போவீங்க, நிறைய பேர் ஆம்னி பஸ்ஸில் போவீங்க. இந்த ஆம்னி பஸ் இருக்கு. இப்போ ஒரு கன்னியாகுமரிக்கு போகிறதுன்னு வச்சுக்கங்களேன், ஒரு நார்மலாக ஒரு டிக்கெட் ஒரு 1000 ரூபா டிக்கெட் வாங்குறாங்கன்னா அந்த நேரத்தில் டபுளாக 2000 ரூபா வாங்குறாங்க. அதை நம்ம மக்கள் 2000 ரூபா 2500 கொடுத்துட்டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போகிறாங்க. ஆனால் அதே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ரேப்பிட்டோவில் இது நான் ஒரு ரேப்பிட்டோ டிரைவர் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆட்டோவில் ஏறி 90 ரூபா வந்து தான் கூட ஒரு 10 ரூபா கேட்டாங்க. சார் 100 ரூபாயை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, அதெல்லாம் கிடையாதுங்க, நான் 90 ரூபா தாங்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில இடத்துல அள்ளி கொடுக்குற நீங்கள் சில சாதாரண ஆட்டோ டிரைவரு சாதாரண ஆளுங்கக்கிட்ட ஏன் பேரம் பேசுகிறீங்கன்னு தெரில. அதே மாதிரி பெரிய பெரிய கடைகளில் துணிமணி எடுப்பீங்க. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது கர்ச்சிப்பு, டவல், துண்டு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண கடைகள்லையும் எடுங்க. அவங்களுக்கும் தீபாவளி இருக்குது. ஓகே, டாட்டா.